இன்றைய செய்தி தொகுப்பு. சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நாமக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு எழுத்து மூலமாக பதில் கூறுகையில், ATR 72 வகை விமானங்களுக்கு முதல் கட்டமாக சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் இதற்காக மாநில அரசிடமிருந்து 177 ஏக்கர் நிலம் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது என்று மத்திய விமான போக்குவரத்து துறை சார்பில் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யானைகள் தினம் இன்று. ஒரு யானை தன் வாழ்நாளில் ஒரு காட்டையை உருவாக்குகிறது. யானை சாணத்திலிருந்து 10 கிலோ விதைகள் வனத்தில் மண்ணில் விதைக்கப்படும். ஒரு நாளில் 300 முதல் 500 விதைகள் விதைப்பதன் மூலமாக அதில் ஒரு நாளைக்கு 100 மரங்கள் வளர்வதாக சொல்கிறார்கள். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைக்கு அழைப்பு என தகவல். ஆகஸ்ட் 18 நடைபெறும் விழாவில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவாக 100 ரூபாய் நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் 40 தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கலம் என மொத்தம் 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடமும் 91 பதக்கங்களுடன் சீனா 2வது இடத்தை பிடித்துள்ளது. 6 பதக்கங்களுடன் இந்தியா 71வது இடத்தை பிடித்துள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி புதிய அலுவலக கட்டிடம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் அவர்கள் KMDK நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என மக்களவைத் தேர்தலின் போது முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி மைதானம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் விடுத்துள்ளது தமிழக அரசு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நடப்பாண்டில் 2வது முறையாக அணை 120 அடியை எட்டியது. நீர்வரத்து 26,000 கன அடியாக அதிகரித்ததால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அணை சுரங்க மின் நிலையம் மூலம் 21,500 கன அடி, 16 கன மழைக்கால வெள்ளநீர் போக்கியில் 4,500 கன அடி திறப்பு. தேசிய கொடியேற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம். கொடியேற்றுவதை தடுக்க முடியாது. தடுப்போர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்காவிடில் வழக்கு தொடரலாம். நாமக்கல் ஐஸ்வர்யா மஹாலில் நடைபெற்ற நாமக்கல் அரவிந்த் மருத்துவமனை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் AI ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் 4K ஆர்த்தோஸ்கோபி துவக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்று திரும்பிய பாகிஸ்தான் ஈட்டி எறிதல் வீரர் அர்ஷத் நதீமுக்கு எருமை மாட்டை பரிசாக வழங்கிய அவரின் மாமனார் முகமது நவாஸ். அவர்களின் ஊரில் எருமை மாடு மதிப்பு மற்றும் கௌரவமிக்க ஒன்றாக கருதப்படுகிறது. மாபெரும் வெற்றி பெற்ற பிறகும் நதீம் தனது கிராமம் மற்றும் அவர் கடந்து வந்த பாதையை நினைத்து பெருமை கொள்கிறார் என மாமனார் பெருமிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.